நேற்றைய தினம் திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை தீபம் ஏற்றவில்லை. தீபம் ஏற்றிவிட்டதாக நிறைய செய்தி சேனல்களும் நிறைய இந்து விரோதிகளும் சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க. நாமளும் அதை ஒரு சில நபர்கள் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம ஒரு சிலர் நாமளும் இந்துக்களும் பரப்பிட்டு இருக்கிறோம். அதாவது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி மலை உச்சியில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றவில்லை. அது என்ன தீபத்தூணு? அப்ப நேற்றுக்கு ஏற்றது எந்த இடம்? நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். 90 ஆண்டுகளுக்கு முன்பு கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக ஒரு தர்கா கட்டப்பட்டது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில். எங்க? தீபத்தூணுக்கு பக்கத்துல. அந்த தர்கா வந்ததுக்கு அப்புறம்தான் தீபம் ஏற்றுவதை இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் அங்கே தடுத்திருக்கின்றார்கள். அப்போ 90 வருஷமா இல்லாம இப்ப இந்த ஆண்டு தான் அந்த பிரச்சனை இந்துக்கள் கையில் எடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா கிடையாது. 90 ஆண்டு காலங்களாகவே அந்த தர்கா எப்பொழுது வந்ததோ, தர்கா வந்தது பிறகு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு எப்ப சொன்னாங்களோ அப்ப இருந்து இந்துக்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அப்பொழுதே தர்கா வந்த பொழுதே இந்துக்கள் சட்டத்தை மதிக்காதவர்களாக இருந்திருந்தால் அந்த தர்கா வந்ததுக்கு அப்புறம் எங்களை தீபம் ஏற்ற வேண்டாம்னு சொல்றீங்களேன்னு சொல்லி அந்த தர்காவை என்ன வேணாலும் செய்திருக்க முடியும். ஆனால் சட்டத்தையும் இந்த நாட்டையும் மதிக்கிறதுனால, சகோதரத்துவத்தை மதிக்கிறதுனால, சட்ட ரீதியாக போராடியதனால்தான் இன்றைக்கும் அந்த தர்கா அங்க இருக்குது. தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்கு சட்ட ரீதியான போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்துக்களே, நேற்றைக்கு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றவில்லை. இடதுசாரி சிந்தனையை கொண்ட இந்து விரோதிகள் சோசியல் மீடியாவில் ஏதோ பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ப வேண்டாம். உங்க ஊர்கள்லையும் நம்மளுடைய இலக்கு என்னவென்று சொன்னால் தீபத்தூண்ல தான் தீபம் ஏற்றணும். உதாரணத்துக்கு நம்ம மலை உச்சியில தானே தீபம் ஏற்றுவோம், அது ஏற்றப்படல. நம்ம ஊர்கள்லையும் இந்துக்கள் பெரும்பான்மை வசிக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம கோவில்களுக்கு பக்கத்துல இது மாதிரி கிறிஸ்தவ ஜபக்கூடங்களோ, கிறிஸ்தவ சர்ச்சுகளோ, இஸ்லாமிய தர்காவோ, மசூதிகளோ வந்தால் நம்ம ஊரிலையும் இதுதான் எதிர்காலத்தில் நடக்கும். விழிப்புணர்வாக இருங்கள். விரைவில் திருப்பரங்குன்றத்திலே மலை உச்சியிலே கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். இந்துக்களை ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா.